இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடவுளுடைய வார்த்தை என்கிற வெளிச்சம் நமக்குள்ளே ஊடுருவி சென்று எல்லாவிதமான பாவ இருளையும் வெளியரங்கமாக்கி வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அதை நிர்மூலமாக்க வேண்டிய காலங்கள்தான் இந்த லெந்தின் காலங்கள். இதைத்தான் நம்முடைய ஆய்விலே நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். மறுபடியும் இன்றைக்கு நம்முடைய கவனத்தை பிலிப்பியர் 1 அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் உள்ள தொடர்பை உங்கள் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். பவுல் சிறையில் இருந்தபோது வெளியே நடந்த கிறிஸ்தவ உலகத்தில் வெளியே நடந்த சில காரியங்களை பவுல் அங்கே பகிர்ந்து கொள்ளுகிறார். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவர் சிறையில் இருந்தார் என்பதை 13வது வசனத்திலே அவர் தெளிவுபட கூறுகிறார். ஆனால் வெளியில் இருந்த கிறிஸ்தவர்கள், திருச்சபையின் மக்கள் 2 விதமான கூட்டம் இருந்தார்கள். ஒரு சிலர் பவுலின் சிறையிருப்பை உணர்ந்து சுவிசேஷ பணி தடைபட்டுவிடக் கூடாதே என்கிற பொறுப்புணர்வோடு அன்பினாலும் நல்மனதினாலும் கிறிஸ்துவின் சுவிசேஷ பணியை அவர்கள் செய்தார்கள். 14வது வசனத்திலே நீங்கள் இதை பார்க்கலாம். 17வது வசனத்திலே நீங்கள் இதை பார்க்கலாம். ஆனால் சிலரோ, நீங்கள் வாசிக்கலாம் 15லே, பொறாமையினாலும் விரோதத்தினாலும் அவருடைய கட்டுகளோடே உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து நல்மனதோடே அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவித்தார்கள் என்பதை 16வது வசனத்திலேயும் நீங்கள் படிக்கலாம். அப்படியானால் செயல் நல்ல செயலா? செயல் நல்ல செயல்தான். என்ன செயல்? கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார். இதை பவுலே சொல்லுகிறார் 18வது வசனத்தில். வஞ்சகத்தினாலேயோ உண்மையினாலேயோ கிறிஸ்து அறிவிக்கப்பட்டார் என்பது நல்ல விஷயம்தான். இதிலே செயல் நல்ல செயல்தான். ஆனால் கடவுள் செயலை அல்ல, நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் செயலிலே திருப்தி அடைந்து விடலாம். ஆனால் கடவுள் செயலில் மாத்திரம் திருப்தி அடைகிறவர் அல்ல, நம்முடைய நோக்கங்களையும் அவர் ஆராய்ந்து அறிகிறார். ஒரு பரிசுத்தவான் இவ்விதமாய் சொன்னார், கடவுள் உன்னுடைய செயல்களை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக உன்னுடைய நோக்கங்களை அவர் நியாயம் தீர்க்கிறார். நான் செய்கிற காரியம் நல்ல காரியம்தான். நான் கடவுளுக்காகத்தான் இதை செய்கிறேன். கடவுளுடைய நாம மகிமைக்காகத்தான் செய்கிறேன். ஒரு முக்கியமான பணியை செய்கிறேன். இது எல்லாம் சரிதான். இது இந்த திருமறையின் அடிப்படையிலே இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற நோக்கத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது பொறாமையினாலோ விரோதத்தினாலோ அல்லது நல்ல மனிதர்களுடைய உபத்திரவத்தோடே இன்னும் சில பாடுகளை கூட்ட வேண்டும் என்கிற விரோத மனப்பான்மையினாலேயோ வஞ்சகத்தினாலேயோ அது செய்யப்படுமானால் செயல் எவ்வளவு நல்லதாக இருந்தாலும் கடவுளுடைய அங்கீகாரம் அதற்கு கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் செய்கிற செயல்பாட்டினுடைய அளவு மிக குறைவாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதன் தரத்தையும் நோக்கத்தையும் பார்க்கிறார். அளவை விட கடவுள் அதனுடைய நோக்கத்தை பார்க்கும்போது, அதனுடைய தன்மையிலே தூய்மை இருக்கும்போது கடவுள் அதை கனம் பண்ணுவார், அதை அவர் புகழுவார், உங்களுக்கான சாட்சியை அவர் முன்வைப்பார். இறை மக்களே, நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள்தான். நாம் எல்லாரும் எடுக்கிற எல்லா கிறிஸ்தவ முயற்சிகள், எல்லா கிறிஸ்தவ ஊழியங்களுக்கான செயல்பாடுகளாய் கூட அது இருக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும் உன்னுடைய நோக்கமும் உன்னுடைய செயலும் கடவுளுடைய பார்வைக்கு போகும்போது உன்னுடைய செயலை விட உன்னுடைய நோக்கம்தான் கடவுளுக்கு முன்பாக முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை உணர்வாயானால் நீ மிகவும் கவனமாய் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவோமா? ஆண்டவரே, பல நேரங்களில் நான் என்னுடைய செயல்பாடுகளை வைத்தே என்னை நான் மெச்சிக்கொள்ளுகிறேன், என்னை நான் தட்டி கொடுத்து கொள்ளுகிறேன், என்னையே நான் புகழ்ந்து கொள்ளுகிறேன். ஆனால் எனக்குள் இருக்கிற நோக்கமோ உமக்கு விரோதமானது, சக கிறிஸ்தவ நண்பர்களுக்கு விரோதமானது. இதை நான் உணரவில்லை. எனக்கு உதவி செய்யும்.
என்னுடைய நோக்கங்களை சரிப்படுத்தும், என்னுடைய செயல்பாடுகளும் உமக்கு முன்பதாக அங்கீகரிக்கப்பட்டதாய் இருக்கும் என்பதை உணரும்படி எனக்கு அருள் செய்யும் என்று மன்றாடுங்கள். அதற்கான காலங்கள் தான் இந்த காலங்கள். ஆண்டவரே, என் நோக்கங்களை சீர்படுத்தும் என்று நாம் மன்றாடுவோமா? பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, பல நேரங்களில் வெறும் எங்களுடைய வெளிப்பிரகாரமான செயல்பாடுகளில் மாத்திரம் கவனம் செலுத்துகிற நாங்கள் எங்கள் உள்ளான நோக்கங்களுக்கும் கவனம் கொடுக்க கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை தூய்மையாக்கும், பயன்படுத்தும். இயேசுவின் நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.